إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது தலைப்பாக இந்த சந்தர்ப்பங்களில் என்ன கூற வேண்டும் என்பது தொடர்பான சில ஹதீஸ்களை நாம் இன்று படிக்கவிருக்கின்றோம். இதில் முதல் செய்தியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி திர்மிதியிலே இடம்பெறுகிறது. 3366வது எண்ணிலே இடம்பெறுகிறது. பெரும்பாலும் இந்த சுன்னா நாம் செயல்படுத்தாத நடைமுறைப்படுத்தாத ஒரு சுன்னா, அது நம்ம பலருக்கு தெரியாது. இந்த சுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை நபர இலல் கமர், நபி அவர்கள் சந்திரனை பார்த்தார்கள். சந்திரன் அது ஆரம்ப, அந்த சந்திரன் ஆரம்பிக்குமே அந்த அந்த அதுதான் அது. அப்போ எனவே யா ஆயிஷா இஸ்தஇதி பில்லாஹி மின் ஷர்ரி ஹாதா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஆயிஷாவே, அல்லாஹ்விடத்தில் இதன் தீங்கை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்றாங்க, ஃபஇன்ன ஹாதா ஹுவல் காசிகு இதா வகப். நாங்கள் சொல்றது வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப். எனவே அந்த இருள், அந்த இரவுடைய இருள் சூழ்ந்து கொள்ளும் போது ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். அப்போ அந்த நேரத்தில் அதனுடைய ஷர்ரை விட்டு பாதுகாப்பு தேடுவது என்பது ஹதீஸில் உள்ளது. நிஜா இப்போ நாங்கள் சூரத்துல் ஃபலக் அத்தியாயத்தை ஓதுவதாக இருந்தால் நிறைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருகிறது. இப்போ அப்படி இல்லாமல் இந்த ஹதீஸின் படி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அஊது பில்லாஹி மின் ஷர்ரி காசிகின் இதா வகப், அஊது பில்லாஹி, நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன், மின் ஷர்ரி காசிகின் இதா வகப், அந்த இரவு சூழ்ந்து கொள்ளும் போது ஏற்படக்கூடிய அந்த ஷர்ரிலிருந்து என்று ஓதுவது சுன்னா, அது நபி வழியில் உள்ளது. அப்போ இந்த ஹதீஸ் நமக்கு அதை சொல்லித்தருது. அந்த சந்தர்ப்பத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷாவை, அல்லாஹ்விடத்தில் இதனுடைய ஷர்ரை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள். நாங்கள் ஹதீஸ்களை படிக்கணும் தானே. இப்போ சூரியன் மறையக்கூடிய சந்தர்ப்பங்களில் பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யாதீங்க, வெளியில் விடாதீர்கள். ஏன்னா அந்த நேரங்கள் ஷைத்தான்கள் சுற்றித் திரியக்கூடிய நேரங்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ்களை நாங்கள் பார்க்குறோம். எனவே அந்த அடிப்படையில் இது ஒரு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சுன்னா. அந்த சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பு தேடுவதற்கு மார்க்கம் சொல்லித்தருது. அது எப்படி, அதாவது இருள் உடைய ஆரம்பம் தான், இரவனுடைய ஆரம்பம். அந்த மாதிரி மகரிபுக்கு பிறகு உள்ள அந்த நேரம், அந்த இரவுடைய இருள் சூழ்ந்து கொள்ளும் போது. எனவே அவ்வாறாக நாம் ஓதுவது அஊது பில்லாஹி மின் ஷர்ரி காசிகின் இதா வகப் என்று ஓதுவது. சரி, இது நாங்கள் இந்த தலைப்பில் பார்க்கக்கூடிய முதலாவது செய்தி. சரி, இரண்டாவது செய்தியை பாருங்க. இந்த செய்தி முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி. இது ஹதீஸுடைய ஆரம்ப பகுதியை ஒரு தாபிஈ தான் சொல்றார். அந்த தாபியை பொறுத்தவரையில் எப்படின்னு சொன்னால், சுஹைல் பின் அபி சாலிஹ் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள். சுஹைல், அவரது பேர் என்ன?
சுஹைல் பின் அபு சாலி சொல்றாரு, எனது தந்தை ஒரு முறை என்னை என்ன செய்தார்கள், அபு சாலி தந்தை யாரு, அபு சாலி என்னை ஒரு முறை என்ன செய்தாங்க, எம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு அடிமை சிறுவனோடு என்ன செய்தார்கள், எனது தந்தை என்னை அனுப்பினார்கள். யாரிடம் என்று சொன்னால் அந்த பனு ஹாரிசா அந்த குடும்பத்தை அவர்களிடம் என்னை அனுப்பினார்கள். அப்படி அனுப்பிய போது ஒரு சுவர் மதியில் என்று சொல்றோம் தானே, சுவர் என்று சொல்லுவோம். அப்ப அந்த ஒரு சுவருக்கு பின்னால் இருந்து ஒரு சப்தம், நாங்கள் 2 பேர் போனோம், அதில் ஒருத்தர பேரை சொல்லி என்ன செய்து ஒரு சப்தம் வந்தது, யாரோ அழைப்பது போன்ற ஒரு சப்தம் வந்தது அவரது பேரை சொல்லி. எனவே அதன் மீது ஏறி பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது யாரும் அங்கு இருக்கவில்லை. அதன் மீது ஏறி பார்த்தேன், அங்கு யாரும் இருக்கவில்லை. அப்ப நான் இதை எனது தந்தையிடம் சொன்னேன், இப்படி ஒன்று நடந்தது என்று சொன்னேன். இப்ப என்ன செய்வாங்க, அப்படி ஒன்று நடந்ததுன்னா துவா தான் போடுவாங்க. பயந்துட்டான், என்ன செய்யறது, துவாவை போடுவோம். ஓதினா பிரச்சனை இல்லை நினைச்சா. எனவே அப்படி என்ன செஞ்சிருவாங்க, சிறுக்குலாம் பைத்துருவாங்க. எனவே இவர் என்ன சொல்றாரு, தந்தை என்ன சொல்றாருண்டா, இப்படி ஒன்று நடக்குமாக இருந்தால் நான் உன்னை அனுப்பி இருக்க மாட்டேன், இந்த மாதிரி ஒன்று நடக்கும் இருந்தால் நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை அனுப்பி இருக்க மாட்டேன் என்று சொல்லிட்டு அவர் என்ன சொல்றார் என்று சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூற ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் கூறியதாக ஒரு செய்தியை நான் செவியேற்றிருக்கிறேன். அதாவது தொழுகைக்கான அதானை செவியேற்கும் போது ஷைத்தான் என்ன செய்வான், அவன் மிக வேகமாக வெருண்டு ஓடுவான். அவன் என்ன செய்வான், காற்று பறக்க அவன் வெருண்டு ஓடுவான் என்ற செய்தி இருக்கிறது. என்ன சொல்றான்னா, அந்த இடத்துல அதானை சொன்னால் ஷைத்தான் விரண்டு ஓடுவான் என்ற ஒரு செய்தியை சொல்றார். இல்லைங்க அவன் சொல்றது. அப்போ ஒரு தாபி சஹாபாக்கள்கிட்ட இல்மை பெறக்கூடிய ஒரு தாபி இதை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அப்படியான ஒரு சூழல் வரும்போது, அப்படி ஒரு பயம் வரும்போது, அந்த மாதிரியான ஷைத்தான்களுடைய ஏதாவது ஒரு ஊசலாட்டம் மாதிரியான விஷயம், அப்படி ஒரு சில இடங்கள் அப்படி ஒரு பயம் வரக்கூடிய மாதிரி இடங்கள் இருக்குமே. சில இடங்கள் நாங்கள் போவோம், என்ன அப்படியான சில இதுகள் வரும்போது அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை அதான் சொல்லலாம், என்ன செய்யலாம், அதான் சொல்லலாம் என்றதுக்கு இந்த செய்தியை கொண்டு வர, இந்த செய்தியை சொல்றார். நாங்கள் பொதுவாக நாங்கள் அந்த மாதிரியான சந்தர்ப்பம் எந்த துவா ஓதலாம், அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்ற துவா ஓதலாம். அதுதான் ஹதீஸ்ல வர துவா, அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்ற துவா ஓதலாம். அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்து நான் என்ன செய்கிறேன், அல்லாஹ்விடம் அவனது பரிபூர்ணமான வார்த்தைகளை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். எனவே இந்த ஹதீஸையும் என்ன செய்யறாங்க, இதெல்லாம் கொண்டு வராங்க. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்யலாம், இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை அதானை என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும் என்ற அமைப்பில். அடுத்து நாங்கள் பார்க்குறோம், இப்போ ரசூலுல்லாஹ் சிறு பிள்ளைகளை வெளியே விடாதீங்கன்னு சொல்றதுலேயும் என்ன செய்யுது, ஷைத்தானுடைய விளையாட்டுகள் கூடுதலாக இருக்கும் என்பதையும் நாம் அந்த ஹதீஸிலிருந்து என்ன செய்கிறோம், விளங்குகிறோம். சரி, இது நாங்கள் இந்த தலைப்பில் பார்க்கக்கூடிய 2வது செய்தி, அதான் சொல்வது சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி. சரி, அடுத்து நாங்கள் வருவோம். இந்த செய்தியை நீங்கள் எங்கே பார்க்கலாம் என்றால், புகாரியில் 3294. நான் ஆரம்பத்தில் செய்தி முஸ்லீமில் 389. முஸ்லீமில் 389. இது புகாரியில் 3294வது எண்ணில் வரக்கூடிய ஒரு செய்தி. இது ஒரு முறை ரசூலுல்லாஹ் தனது வீட்டில் தனது மனைவிமார்களோட பேசி கொண்டிருக்கிறாங்க. மனைவிமார் சொல்றாங்க, என்ன செலவுக்கு காசு போதாது, செலவு கூடுதலாக வேணும் என்று பேசிக்கொண்டிருக்கிறாங்க. யாரோட, அல்லாஹ்வுடைய தூதரோடு. அப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா, உள்ளே வருவதற்கு அனுமதி கேட்குறான். அப்போ உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்குறாங்க. அப்போ அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார் என்ன செய்கிறாங்க, அவங்களோட ஹிஜாபில் போட்டுக்கணும். அவங்க வேகமாக அப்படி எழுந்து அவங்க செல்லும் போது சிரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள், சிரித்தார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்ஹக் அல்லாஹு சின்னக யா ரசூலல்லாஹ் என்ன சொல்றாங்க, இது முக்கியமான ஒரு செய்தி. அல்ஹக் அல்லாஹு சின்னக யா ரசூலல்லாஹ்,
அதாவது அல்லாஹ்வின் தூதரே தங்களை ஆயுள் முழுவதும் தங்களை அவர்கள் பிரார்த்திக்கிறாங்க, அவர்கள் ஆயுள் முழுவதும் அல்லாஹ் சிரித்தபடி மகிழ்ச்சியாக உங்களை இருக்க செய்வானாக என்று துஆ செய்கிறான். எனவே இந்த இடத்துல இப்போ நாங்கள் சுன்னாவை படிச்சுக்கிறோம், இப்போ ரசூலுல்லாஹ் ஒன்றை அங்கீகரிக்கும் போது அதுவும் சுன்னா, அப்படிதானே நபி அவங்க என்ன செய்கிறாங்க, ஒன்றை அங்கீகரிக்கும் போது அது எதில் வரும், சுன்னா. இதை வந்து ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தை என்ன செய்கிறாங்க, அங்கீகரிக்கிறாங்க, அங்கே எதுவும் என்ன செய்யலை, மறுப்பு தெரிவிக்கலை. எனவே அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸில் நாங்கள் என்ன செய்தியை பெறுறோம்னு சொன்னால், ஒருவர் வந்து என்ன செய்கிறார், சிரிக்கிறார், ஒரு நல்ல விஷயத்துக்கு சிரிக்கிறார் என்று சொன்னால் ஆஹான்னு சத்தமிட்டு ரசூலுல்லாஹ் சிரிக்க மாட்டாங்களே, ரசூலுல்லாஹ் சிரிப்பு என்பது சாதாரண நடுநிலையாக இருக்கும். அப்படியான சந்தர்ப்பத்தில் இப்படி சொல்லலாம், அல்ஹக்கல்லாஹு சின்னக், அப்படி சொல்லலாம், அல்ஹக்கல்லாஹு சின்னக் என்று சொல்வது இந்த ஹதீஸின் அடிப்படையில் என்ன செய்யுது, ஒரு சுன்னாவாக இது இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டாங்க, அதை அங்கீகரித்தாங்கன்றதை பார்க்குறோம் இல்லைங்களா. எனவே ஒருவர் சிரிக்கும் போது அவ்வாறு சொல்வது, அல்ஹக்கல்லாஹு சின்னக் என்று சொல்வது இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெறுகின்ற ஒரு வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இது நாங்கள் இதில் பார்க்க எத்தனை இந்த தலைப்பில் மூன்றாவது செய்தி, மூன்றாவது செய்தி. சரி, நாலாவது செய்திக்கு வரும். நாலாவது செய்தி என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த செய்தி முஸ்லிமில் 2664வது எண்ணில் வருகிறது. அல் மூமினுல் கவியு ஹைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் மூமினில் தஈஃப். அதாவது பலவீனமான மூமினை விட பலமிக்க மூமின் சிறந்தவனும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரியவனும் ஆவான். ஃபீ குல்லின் ஹைர், எல்லாரிலும் நன்மை இருக்கிறது, பலமானவருடையும் பலவீனமான என்ன எல்லாத்திலையும் என்ன இருக்குது, ஹைர் நலவு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉ, உங்களுக்கு எது பயனளிக்குமோ அதில் நீங்கள் பேரார்வம் கொள்ளுங்கள். உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களை நீங்கள் என்ன செய்யணும், பேரார்வம் கொள்ள வேண்டும் நிஜா என்பதை சொல்றாங்க. சொல்லிவிட்டு வஸ்தைன் பில்லா, அடுத்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்க. அல்லாஹ்விடத்தில் நீங்கள் என்ன செய்ய, உதவி தேடுங்கள். வலா தஅஜஸ், என்ன எனக்கு இயலாது முடியாது என்று உட்கார்ந்துடாதீங்க. அதாவது தோல்வி மனப்பான்மை வரக்கூடாது. இது வரக்கூடாது, தோல்வி மனப்பான்மை வரக்கூடாது. என்ன செய்யணும், நீங்கள் பயனுள்ள விஷயங்கள்ல பேரார்வத்தோடு செயல்படணும். எப்படி, எது, அல்லாஹ்விடத்தில் உதவி தேடியவராக, அல்லாஹ்விடத்தில் உதவி தேடியவராக இல்லைங்களா. ஒரு இயலாமை முடியாத என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை தோல்வி மனப்பான்மை ஏற்படுத்தி கொண்டு அல்ல, அப்படி அல்லாமல் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடியவர்களாக பயனுள்ள விஷயங்கள்ல என்ன செய்ய, பேரார்வத்தோடு செயல்படுங்க சொல்றாங்க. அவன் அசாபக ஷைஉன் ஃபலா தகுல், அப்படி நீங்க செயல்படும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை வந்துட்டு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து விட்டால் நீங்க எப்படி சொல்லக்கூடாது, லவ் அன்னி ஃபஅல்து கதா வ கதா, நான் இப்படி செய்திருந்தால் இப்படி நடந்திருக்காது, இப்படி செய்திருந்தால் இப்படி நடந்திருக்காது என்று நீங்கள் கூறக்கூடாது. என்ன சொல்ல வேண்டும் என்றால் இது முக்கியமானது, கதருல்லாஹ் வமா ஷாஅ ஃபஅல், அல்லது கதருல்லாஹ் மா ஷாஅ ஃபஅல், இதைத்தான் நீங்கள் சொல்ல வேண்டும், இதைத்தான் நீங்கள் சொல்ல வேண்டும். அப்ப இது நாங்க அதாவது ஒரு முக்கியமான ஒரு செய்தி இதில் இருக்கிறது. எங்களுக்கு என்ன செய்தின்னா, இப்போ நாம் சில விஷயங்கள்ல முயற்சி செய்கிறோம், ஆர்வத்தோடு செயல்படுகிறோம், சிலது அடைவதற்காக. அது சில நேரங்கள் நமக்கு என்ன செய்துவிடும், கிடைக்காமல் போய்விடும், அது தாமதமாகும். இப்படியான சந்தர்ப்பங்கள்ல நாம் சொல்ல வேண்டியது கதருல்லாஹ். எப்படி சொல்லணும், கதருல்லாஹ், அல்லாஹுடைய நாட்டம். எப்படி சொல்லணும், கதருடைய அர்த்தம் அல்லாஹுடைய நாட்டம். வமா ஷாஅ ஃபஅல், அல்லது மா ஷாஅ ஃபஅல், அவன் விரும்பியதான் செய்வான், அவன் விரும்பியதுதான் நடக்கும், அவன் விரும்பியதைத்தான் செய்வான் என்று இந்த வார்த்தைகள் மிக முக்கியமானது. இது நாங்க எங்களோட வாழ்க்கையில பாருங்க, சுப்ஹான ரசூலுல்லாஹ் எப்படி வழிகாட்டுறாங்கன்னு பாருங்க. அல்லாஹுடைய கதிரின் படிதான் எல்லாம் நடக்கும், அல்லாஹுடைய கதிரின் படிதான் அனைத்தும் நடக்கும். ஆனா ஹதீஸுடைய ஆரம்பம் எப்படி இருக்குன்னு பாருங்க, பயனுள்ள விஷயத்துல நீங்க எப்படி செயல்படணும், ஆர்வத்தோடு முயற்சிக்க வேணும், ஆர்வத்தோடு செயல்பட வேண்டும். அது என்ன, அது எனக்கு முடியாது தோல்வி மனப்பான்மையெல்லாம் வந்துடக்கூடாது. அதில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடி அதில் நீங்கள் முயற்சித்து கொண்டே இருக்கு, நல்ல விஷயங்கள் பயனுள்ள விஷயங்கள்ல. அதில் என்ன செய்யலாம், சில நேரங்களில் தோல்வி ஏற்படலாம், அது கிடைக்காமல் போகலாம். அப்படியான சந்தர்ப்பம் இருக்கிறதே, அந்த சந்தர்ப்பத்தில் அப்படி செய்திருந்தால் இப்படி நடந்திருக்காதே, இப்படி நீங்கள் சொல்லாமல் எப்படி சொல்ல வேண்டும், கதருல்லாஹ் மா ஷாஅ ஃபஅல்,
அல்லாஹுடைய நாட்டம். அவன் நாடியது நடந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்க அப்படி இப்படி என்று சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அது என்ன செய்யும், ஷைத்தானுக்குரிய வாயில் திறந்து கொடுக்கப்படும் என்று சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல இந்த வார்த்தைகள் நாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளணும். இது ஒரு முக்கியமான இடம். இந்த முக்கியமான இப்போ எங்களோட வாழ்க்கையில் அப்படியான சந்தர்ப்பங்கள் நாங்கள் சந்திக்கும் போது நாம் என்ன செய்யணும், சொல்ல வேண்டிய விஷயம் தான் என்ன, கதருல்லாஹ மாஷா அஃஅல், கதருல்லாஹ மாஷா அஃஅல் என்று சொல்வது என்ற இந்த செய்தி. இது ஒரு முக்கியமான அப்போ இப்படியான சந்தர்ப்பங்கள் வரும்போது நாம் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் இல்லைங்களா. அப்போ எனவே அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனசுக்கு என்ன செய்யும், ஒரு ரிலாக்ஸாக இருக்கும், மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். சுபஹானல்லாஹ் அதில் உள்ள அதாவது ஒரு நிம்மதி எங்களுக்கு வார்த்தைகளாலாம் சொல்லலை, வர்ணிக்கலை. அப்படிப்பட்ட ஒரு நிம்மதி இந்த வார்த்தைகள் நாங்கள் சொல்வதன் மூலம் நாம் அல்லாஹுடைய நாட்டப்படி இது நடந்தது என்று சொல்வது என்பது அவ்வளோ ஒரு மனதுக்கு ஒரு நிம்மதியாக ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஹை, அடுத்ததாக நாங்கள் வருவோம் ஐந்தாவது செய்தி. எத்தனாவது செய்தி? ஐந்தாவது செய்தி. ஐந்தாவது செய்தி என்னென்னு சொன்னால், இப்போ அல்லாஹு தாலா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நியமத்துகளை அருள்களை பல வடிவங்களில் அல்லாஹ் செய்திருக்கிறான். ஒவ்வொருவருக்கு வழங்கப்பட்ட நியமத்துகள் என்ன இருக்குது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. ஒருத்தருக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், ஒருத்தருக்கு குறைவாக இருக்கும் இல்லையா, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். இப்போ இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லித்தாராங்கண்டா, இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் ஒருத்தரை காண்றீங்க, அவர் நோயில் இருக்கிறார், அவர் என்ன செய்யுது, உடல் ரீதியாக ஏதோ ஒரு நோயில் பாதிக்கப்பட்டிருக்கிறார், வெளிப்படையாக தென்படக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு நோயில் பாதிக்கப்பட்டிருக்கிறார், தொழு நோயின்னு வைங்க, அல்லது வேறு ஏதாவது நோய்கள், அல்லது வேறு ஏதாவது சோதனைகள், அவருடைய வாழ்க்கையில் வேறு ஏதாவது சோதனைகள், அல்லது உடல் ஊனமுற்ற அது அப்படியான பாதிப்புகள். இவ்வாறான பாதிப்புகளாக இருக்கலாம், அல்லது தீன்ல ஒருத்தர் என்ன செய்யலாம், மார்க்க விஷயங்களில் கூட ஒருத்தன் வழி தவறி இருக்கலாம். அப்போ இப்படியான ஒருவனை காணும் போது அது உலக ரீதியான சோதனையாக இருக்கலாம், அல்லது தீன் சார்ந்த சோதனையாகவும் இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். ஹதீஸ்ல வாசகம் பொதுவாக தான் வருது. அதாவது ஒரு பாதிக்கப்பட்ட ஒருத்தரை நீங்கள் கண்டால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எப்படி சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்ம பத்தலாக் வஃபத்தலனி அலா கஸீரின் மிம்மன் ஹலக தஃதீலா என்று வரக்கூடிய செய்தி. இது நாங்கள் அவருக்கு அவர் கேட்கக்கூடிய அளவில் அப்படி சொல்றது அல்ல, இது நாம் என்ன செய்யறது, நமக்கு கேட்கக்கூடிய அளவில் நாம் சொல்லக்கூடிய ஒன்று. இது என்னென்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அதாவது அவர் இருக்கக்கூடிய நிலையை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுவதல்ல. இங்கு அதாவது அல்லாஹ் எனக்கு செய்த இந்த அருளுக்கு நான் என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு நன்றி உடையவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அப்படித்தானே. உதாரணமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா, நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக எப்போ இருப்போம், நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். நம்மை விட உலக வாழ்க்கை ஒரு விஷயத்தில் குறைவான வசதி வாய்ப்புகள் அப்படி இருக்கக்கூடியவங்களை பார்க்கும்போது தான் அப்படிதான் பார்க்க வேணும். அதுதான் நம்ம என்ன செய்யும், அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக நம்மை ஆக்கும். அப்போ இதில் பாருங்க, அப்போ அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்ம பத்தலாக பிஹி, இப்படியான அந்த சோதனை விட்டு எனக்கு ஆரோக்கியத்தை வழங்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லாஹ்வை நாங்கள் புகழ்றது. அதே போன்று வஃபத்தலனி அலா கஸீரின் மிம்மன் ஹலக தஃதீலா, படைப்பினங்களில் அல்லாஹ் என்னை அதிகமான ஃபதுகள் சிறப்புகளை கொண்டு அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், என்னை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். பாருங்க எவ்வளோ ஒரு முக்கியமான வார்த்தை. இன்றைக்கு நிறைய பேரை பார்த்தீங்கன்னா அந்த நன்றியுடைய வார்த்தை வெளிப்படுதில்லை. எவ்வளோ அல்லாஹ் அவங்களுக்கு அருள்கள் செய்திருந்தாலும் என்னதான் செய்திருக்கிறான் என்ற மாதிரி தான் அவனோட வார்த்தைகள் வெளிப்படுது. ஒரு நன்றி கெட்ட தன்மையை பார்க்குறோம். அப்படி இல்லாமல் ஒரு மூமின் அல்லாஹ்வுக்கு நன்றி உடையவனாக இருக்க வேண்டும், நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். எனவே இந்த ஹதீஸ் ஒரு முக்கியமான வழிகாட்டல் நமக்கு சொல்லித்தருது இப்படியான சந்தர்ப்பங்களை சொல்வதற்கு. இது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது நீங்கள் இப்னு மாஜால 3892 இன்னும் பல ஹதீஸ் கிரந்தங்களில் வரக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கலாம். ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை சஹீஹ் என்று குறிப்பிடுகிறார். அப்போ இந்த வார்த்தைகள் திரும்ப ஒருத்தரை பார்த்துக்கொள்ளும். அதாவது அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்ம பத்தலாக பிஹி வஃபத்தலனி அலா கஸீரின் மிம்மன் ஹலக தஃதீலா என்ற இந்த வார்த்தைகள். இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட ஒரு துவா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது கூட சொல்கிறான், வகாலா அல்ஹம்துலில்லாஹில்லதி என்று இந்த மாதிரி இதே பொருளை தரக்கூடிய அமைப்பில் அவங்களோட துவா இருக்கும், குர்ஆன்ல வரக்கூடிய துவா என்பதை நாம் பார்க்கின்றோம். சரி, அதே போன்ற என் அருமையான சகோதரர்களே, இதில் 6வது செய்தியாக நாம் இதில் பார்க்கக்கூடிய விஷயம்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள மகிழ்விக்கக்கூடிய நபி, அவங்கள சந்தோஷப்படுத்தக்கூடிய ஏதாவது ரசூல் அவங்க பார்ப்பார்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை மகிழ்விக்கக்கூடிய சந்தோஷப்படுத்தக்கூடிய ஏதாவது அல்லாஹ்வுடைய தூதர் பார்ப்பாங்களா இருந்தால் என்ன ஓதுவாங்க? இது ஹிஸ்னுல் முஸ்லிம்ல இந்த துவா இருக்குது. ஹிஸ்னுல் முஸ்லிம்ல பிரார்த்தனை பேலறிக்கை அதில் இந்த துவா இருக்குது. சரியா? இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன துவாவும் அதில் இருக்குது. இது இந்த துவா என்ன பாருங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி ததிம்மு பினிஅமதிஹி ஸாலிஹாத். அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹில்லதி ததிம்மு பினிஅமதிஹி ஸாலிஹாத் சொல்றது. அல்ஹம்துலில்லாஹ்னா என்ன? அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் போலும். அல்லதி அவன் எத்தகையவனால் ததிம்மு பினிஅமதிஹி ஸாலிஹாத், அவன் தான் என்ன செய்யறான்? நல்ல சாலிஹான அருள்களை எல்லாம் என்ன செய்யக்கூடியவன், பூர்த்தியாக்கக்கூடியவன், பூர்த்தி செய்யக்கூடியவன். அவனது அந்த அனைத்து சாலிஹான நியமத்துகளை பூர்த்தியாக்கி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹில்லதி ததிம்மு பினிஅமதிஹி ஸாலிஹாத். இப்போ நாங்கள் குறைந்து எதை சொல்ல வேணும்? அல்ஹம்துலில்லாஹ். குறைந்து நாங்கள் என்ன செய்யறது? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது. இது வந்து ரசூல் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்று தந்த ஒன்று. நினைஞ்சா இப்போ நாம் ஒரு சந்தோஷமான ஒன்றை பார்க்கிறோம், நம்மை மகிழ்விக்கக்கூடிய ஒன்றை பார்க்கிறோம் என்கின்ற போது அல்ஹம்துலில்லாஹில்லதி ததிம்மு பினிஅமதிஹி ஸாலிஹாத். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்களை வந்து வெறுப்பில் ஆழ்த்தக்கூடிய ஒன்றை ரசூல் நாங்கள் பார்ப்பார்களாக இருந்தால், அவங்களை வெறுப்புக்குள் உட்படுத்தக்கூடிய எதையாவது ஒன்றை பார்க்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். எப்படி சொல்லுவாங்க? அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். என்ன அர்த்தம்? எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் என்றுதான் சொல்வார்கள். இந்த ஹதீஸை நீங்க இப்னு மாஜால பார்க்கலாம். ஷேக் அல்பான் ரஹ்மத்துல்லாஹி அவங்க இதை சஹீஹ் என்று சொல்லக்கூடிய செய்தி 3803வது எண்ணில் இந்த செய்தி பதிவாகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. அப்போ இது ரெண்டு ஞாபகம் தானே? என்ன மகிழ்விக்கக்கூடிய விஷயம் என்றால் அல்ஹம்துலில்லாஹில்லதி ததிம்மு பினிஅமதிஹி ஸாலிஹாத். ஒரு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு வெறுப்பை கொண்டு வரக்கூடிய மாதிரி ஒன்றுண்டா என்ன சொல்லுவாங்க? அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். சரி, அடுத்து நாங்கள் இதில் 7வது செய்தியாக பார்ப்போம். அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சஹாபாக்களிடம் சொல்கிறார்கள், எந்த மலக்கை பற்றி என்றால் சூர் ஊதக்கூடிய மலக்கு. சூர் ஊதக்கூடிய மலக்கு யாரு? யாரு? இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம். அந்த மலக்கை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களிடம் சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்க? அவர் வந்து சூரை ஊதுவதற்கு தயார் நிலையில் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய உத்தரவு தான், அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துவிட்டால் அதை நிறைவேற்றி விடுவார். அவர் வந்து தனது செவியை கூர்மையாக ஆக்கி இறை கட்டளைக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். இப்படியான நிலையில் எப்படி ஒருவர் என்ன செய்யலாம், நிம்மதியாக இருக்க முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வந்து இப்படி சொன்னபோது சஹாபாக்களுக்கு இந்த சொல் வந்து அவங்களுக்கு என்ன செய்யுது? உள்ளத்தில் ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தியது, அவங்களுக்கு ஒரு பாரத்தை ஏற்படுத்தியது. அப்போது அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் என்ன சொல்ல வேண்டும்? பாருங்க, சஹாபாக்கள் என்ன கேட்குறாங்க? நாம் என்ன சொல்ல வேண்டும்? ஃபகைஃப நகூல் சொல்றாங்க, கூலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எப்படி சொல்றாங்க? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹுவே எமக்கு போதுமானவன், அவனே சிறந்த பாதுகாவலன், பொறுப்பாளன் என்று சொல்லுங்கள். எனவே அருமையான சகோதரர்களை பாருங்கள், சஹாபாக்களுடைய அந்த உன்னதமான உயரிய முன்மாதிரி. அப்படியான சந்தர்ப்பத்தில் அவங்க கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாம் என்ன சொல்வது என்று கேட்கும்போது சொல்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், தவக்கல்னா அலல்லாஹி ரப்பனா, நாம் எமது ரப்பின் மீதே தவக்குள் வைத்தோம். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். நமது வாழ்க்கையில் நாம் சில கஷ்டங்களை உணர்கின்ற போது, நமது உள்ளத்தில் சில கனமான விஷயங்கள், பாரமான விஷயங்களை நாம் உணர்கின்ற போது நாம் இதை சொல்வது நமது உள்ளத்துக்கு எளிதானதாக இருக்கும். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இந்த ஹதீஸ் திர்மிதியில் 3243வது எண்ணில் இடம்பெறுகிறது. அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அடுத்த அருமையான சகோதரர்களே, இந்த தலைப்பில் 8வது விஷயம். எத்தனாவது விஷயம்? 8வது விஷயம். 8வது விஷயம் என்னவென்றால், அதாவது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூறிய ஒரு முக்கியமான வார்த்தை. நபி
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூறிய ஒரு முக்கியமான வார்த்தை அல்லாஹ் சூரத்து யூசுஃப்ல குறிப்பிடுகிறான். 12வது அத்தியாயம் 23வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த பெண் தவறான அந்த அனாச்சாரத்தின் பக்கம் அழைக்கின்ற போது அவர்கள் சொன்ன வார்த்தை இதனை என்ன சொன்னார்கள்? மஆதல்லாஹ் என்று சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? மஆதல்லாஹ் என்று சொன்னார்கள். இப்போ மஆதல்லாஹ் என்று சொன்னால் இந்த பெண் அழைக்கக்கூடிய இந்த மோசமான விஷயத்தை நான் அல்லாஹ்விடம் என்ன செய்கிறேன்? நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இப்போ இந்த 2 வார்த்தை மிக முக்கியமான வார்த்தைகள். ஒரு ஒரு தவறின் பக்கம் தூண்டப்படுகின்ற போது, ஒரு தீமையின் பக்கம் தூண்டப்படுகின்ற போது அல்லாஹ் இதை குர்ஆன்ல சொல்கிறான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக. இப்போ மஆதல்லாஹ் என்றால் என்ன? அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவது. நம்ம அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு வார்த்தை மஆதல்லாஹ் என்பது. எனவே அல்லாஹு தஆலா அவரை பாதுகாத்தான். அல்லாஹ் அவரை என்ன செய்தான்? பாதுகாத்தான். எனவே ஒரு அடியான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடும் போது அவனை விட பாதுகாக்கக்கூடியவர்கள் வேறு யாரும் இல்லை. அல்லாஹுடைய பாதுகாப்பு தான் முழுமையானது. அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, இந்த மஆதல்லாஹ் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை நமக்கு எளிதாக என்ன செய்யலாம்? ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். அப்படிதான் மஆதல்லாஹ் என்ன? நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடக்கூடிய வார்த்தைகள். ஒரு தீமை, ஒரு ஷர்ரின் பக்கம், தீமையின் பக்கம் தூண்டப்படுகும் போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்றும் சொல்லலாம். அதே மாதிரி என்ன மஆதல்லாஹ் என்று சொல்வது என்பதும் நமக்கு குர்ஆனுடைய ஒரு வழிகாட்டல். ஏன்னா நபிமார்களுடைய வழிகாட்டல் தான் இதெல்லாம். நபிமார்களுடைய நேர்வழியை நீங்கள் என்ன செய்யுங்க? பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். எனவே அருமையான சகோதரர்களே, அதே போன்று நாங்கள் ஒரு கேட்கக்கூடிய வார்த்தை அல்லாஹுல் முஸ்தான். இது கேட்டீங்களா? நிறைய அரபுக்கள் சொல்லுவாங்க. என்ன வார்த்தை? அல்லாஹுல் முஸ்தான். எந்த மாதிரி சந்தர்ப்பம் சொல்லுவாங்க அல்லாஹுல் முஸ்தான் என்று? ஒரு தவறுகள் செய்யும் போது, அல்லது ஒருத்தர் என்ன தவறு செய்கிற ஒருத்தர் ஒரு விஷயத்தை பேசும் போதெல்லாம் எப்படி பேசுவாங்க? அல்லாஹுல் முஸ்தான், அல்லாஹுல் முஸ்தான். அல்லாஹுல் முஸ்தான் என்ன அர்த்தம்? அல்லாஹ் தான் உதவி தேடப்படுபவன். அல்லாஹ் தான் உதவி தேடப்படுபவன். அல்லாஹுல் முஸ்தான். சரி, இதை எந்த நபி சொன்னாரு? இது எந்த நபி சொன்னாரு? நாங்கள் எந்த நபியை பற்றி படித்தோம்? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்போ நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பால் கிணற்றிலே தள்ளிவிட்டு, அதாவது அவர்கள் என்ன செய்தார்கள்? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த ஷேட்டில் போலியாக அந்த இரத்தத்தை துவைத்து கொண்டு வந்து தந்தையிடம் என்ன செய்கிறார்கள்? சொல்கிறார்கள். என்ன போனாய் சாப்பிட்டு விட்டது என்று சொன்ன போதுதான் அவர் சொல்றார். யாரு? நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். நீங்க சொல்லக்கூடிய இந்த பொய்யான விஷயத்துக்கு யாரிடம் உதவி தேடப்படும்? யாரு தான்? அல்லாஹ் தான். அல்லாஹுல் முஸ்தஆன், அல்லாஹுல் முஸ்தஆன். எனவே இதை எந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் இதை சொல்லலாம் என்பதை நாம் பார்க்கின்ற போது, இவ்வாறான பொய்கள் சொல்லப்படும் போது என்ன செய்யலாம்? சொல்லலாம். அல்லாஹுல் முஸ்தான் தான். அல்லாஹுல் முஸ்தான் என்றால் நாங்கள் நேரடியாக அதை பார்க்கல, சொல்கிற செய்தியை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அப்போ என்னதான்? அல்லாஹுல் முஸ்தான். எனவே இவ்வாறு நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும், அதாவது ஒரு முறை ரசூலுல்லாஹ் ஒரு கிணற்றுடைய அதனுடைய மேல் பாதையில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது சஹாபாக்களுக்கு உள்ளே வரதுக்கு அனுமதி கொடுத்தாங்களே, அபூ மூஸா அல்-அஷ்அரி தொடர்பு வரக்கூடிய செய்தியில். அதில் அபூபக்கர் ரலியல்லாஹு முதல்ல வராங்க, உமர் ரலியல்லாஹு அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க? அவங்களுக்குரிய நற்செய்தி, சொர்க்கத்துக்கு நற்செய்தி சொல்லுங்கன்ற செய்திகளோடு உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க அடுத்து வரும்போது உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுக்கும் சொர்க்கத்துக்கும் நற்செய்தி சொல்லப்படுது. ஆனால் சொல்லுவாங்க அல்லாஹுல் முஸ்தான் ஒரு வார்த்தையை பாவிக்கிறாங்க. என்ன வார்த்தையா? அல்லாஹுல் முஸ்தான். அவங்க சந்திக்க போகிற சோதனை, அப்படியான ஒரு பெரிய சோதனை அவங்க என்ன செய்வாங்க? அவங்க சந்திப்பாங்க. அந்த சோதனைக்கு பிறகுதான் அவங்களுக்கு அந்த சிறப்பு இருக்கிறது. அப்போ அதுக்காக ரசூலுல்லாஹ் என்ன வார்த்தை பயன்படுத்துகிறாங்க? அல்லாஹுல் முஸ்தான் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க என்ற ஹதீஸையும் நாம் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பார்க்கிறோம். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் என்ன? அல்லாஹுல் முஸ்தான் என்ற வார்த்தை. அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, அடுத்து நாம் பார்ப்போம். இதில் இப்போ எங்களுக்கு ஏதாவது ஒன்று மறந்து விட்டால், நாங்கள் என்ன சொல்லுவோம்?
மறந்துட்டான் அதை முசீபத்தா எடுக்கிறீங்களோ? நான் கேட்குறேன்னா, இப்போ எங்களுக்கு ஒரு விஷயம் மறந்துட்டு, ஒரு விஷயம் எங்களுக்கு என்ன செய்யுது, மறந்து விட்டால் பெரும்பாலும் இந்த என்ன சொல்றோம், அப்படி எதுவும் வளம் இருக்குது அவங்கள்ட்ட? நபி பேர் சொல்றாரு. பாப்போம் அதை பற்றி அது செய்தியும் பார்ப்போம். அதாவது நீங்க சொல்றீங்க அது சேர்த்தாச்சும் கொஞ்சம் நெருக்கி வரும். ஆனால் பாப்போம் இப்போ எப்படின்னா, இப்போ குர்ஆன்ல ஒரு வசனம் வருது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரத்துல் கஹஃப்ல எடுத்தீங்கன்னா, வதுக்குர் ரப்பக இதா நசீத், வதுக்குர் ரப்பக இதா நசீத். இப்போ நீங்கள் மறந்து விட்டால் உங்கள் ரப்பை நினைவு கூறுங்கள். அப்படித்தானே? நீங்கள் மறந்து விட்டா யார் நினைவு கூறுங்கள்? உமது ரப்பை நினைவு கூறுங்கள். சரி, அதுக்கு முன்னால் என்ன வருதுன்னா, வலா தக்கூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாஇலுன் ஸாலிக கதா இல்லா அன் யஷா அல்லாஹ் என்ற பகுதி வருது. அது நபியை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க நாளை ஒரு விடயத்தை நான் உறுதியாக செய்வேன் என்று சொல்லாதீங்க. இன்ஷா அல்லாஹ்ன்றதை அதை சேர்த்தான், அல்லாஹ் நாடினாலே தவிர அதை சேர்த்தா நீங்க சொல்ல வேணும். அதுக்கு பிறகு இது வருது, உமது ரப்பை நீங்கள் மறந்தால் அவனை நீங்க என்ன செய்யுங்க, நினைவு கூறுங்கள். அப்ப இந்த இடத்துல அறிஞர்கள் 2 விதமான விளக்கம் சொல்றாங்க. இதுல ஒன்று இப்ப இன்ஷா அல்லாஹ் என்றதை மறந்துட்டா, இன்ஷா அல்லாஹ் என்றதை மறந்து விட்டால் என்ன செய்யறது, திரும்ப இன்ஷா அல்லான்னு சொல்றது. இன்ஷா அல்லாஹ் சொல்றதை மறந்து விட்டால் நாங்க திரும்ப என்ன செய்யறது, இன்ஷா அல்லாஹ் என்பதை சொல்வது என்ற ஒரு விளக்கம். அடுத்ததுல இன்னொரு விளக்கம் என்ன சொல்றாங்கண்டா, பொதுவாகவே ஒருவர் ஒன்றை மறந்தால் அல்லாஹ் என்ன செய்யறது, நினைவு கூறுவது. ஒருத்தர் பொதுவாக ஒன்றை மறந்து விட்டால் அவர் என்ன செய்வது, அல்லாஹுவை நினைவு கூறுவது. நீங்க சூரத்துல் கஹஃப்லே பாருங்க, வமா அன்சானிஹு இல்ல ஷைத்தான் அன் அஸ்குரஹு. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் தனது அந்த இளைஞரோட பயணம் போறாங்களே, யாரை சந்திக்க, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்க போறாங்களே. அதுல என்ன செய்யுது, அந்த உணவை என்ன செஞ்சிடறாங்க, மறக்கிறாங்க தானே, அந்த மீன் போன அந்த மறந்துட்டோன்னே. அப்ப அந்த இடத்துல நீங்க எடுத்தீங்கன்னா, ஷைத்தான் தான் எனக்கு என்ன செய்தான், மறக்கடிக்க செய்தான், ஷைத்தான் தான் எனக்கு மறக்கடிக்க செய்தான் என்று வரக்கூடிய வசனமா இருக்கலாம். அதே மாதிரி குர்ஆன்ல பாருங்க, இஸ்தஹ்வஸ அலைஹிமு ஷைத்தான், ஷைத்தான் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி விட்டான், ஃபஅன்சாஹும் ஸிக்ரல்லாஹ், எனவே ஷைத்தான் அவர்களுக்கு அல்லாஹ்வை திக்ர் செய்வதை என்ன செய்து விட்டான், மறக்கடிக்க செய்து விட்டான், அல்லாஹ்வை நினைவு கூறுவதை மறக்கடிக்க செய்து விட்டான் என்று குர்ஆன்ல வருது. அதே மாதிரி இம்மா யுன்சியன்னக ஷைத்தான், ஷைத்தான் உங்களுக்கு மறக்கடிக்க செய்தால் நீங்கள் ஃபலா தகூத் பஅத திக்ரா, நினைவு வந்த பிறகு அவர்களோடு அமராதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அநியாயக்காரோடு நீங்கள் அமராதீர்கள். அதே போன்று நீங்கள் எடுத்தீங்கன்னா, வமை யஅஷ் அன் திக்ர் ரஹ்மான் நுகையில் லஹு ஷைத்தான பஹுலஹு கரீன், அல்லாஹ்வை திக்ர் செய்வதை யார் என்ன அதை அலட்சியப்படுத்துறானோ அல்லாஹ் அவன் மீது ஒரு ஷைத்தானை அல்லாஹ் சாட்டி விடுகிறான், ஒரு கரீனை, அவனோடு இருக்கக்கூடிய ஒரு கரீனை அல்லாஹ் ஆக்கி விடுகிறான்னு குர்ஆன் வருது. அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் வைத்து என்ன சொல்றாங்கடா, எங்களுக்கு ஒரு விஷயம் மறந்தா அது யார் புறத்துன்னு வருது, ஷைத்தான் புறத்துன்னு வருது. அப்ப ஷைத்தான் புறத்துன்னு வார காரணத்தால் நாங்கள் அந்த இடத்துல ஏதாவது ஒரு திக்ரை நாம் செய்யலாம். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ், இப்படி நாங்க அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய ஏதாவது ஒரு திக்ரை நாம் செய்வது. நீங்க அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்றதை பொறுத்தவரையில இந்த குர்ஆனுடைய வசனம் என்ன செய்யுது, அல்லாஹ் நினைவு கூறுங்கன்னு தானே வருது. உமது ரப்பை நீங்க மறந்தா நினைவுபடுத்துங்க. எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யறது, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஏதாவது திக்ர்களை நாம் செய்வது என்பது ஷைத்தான் என்ன செஞ்சிடுவான், அதனால தூரமாகுவான். அப்படித்தானே, அல்லாஹ்வை நாங்கள் நினைவு கூறும்போது யார் தூரமாகுவது, ஷைத்தான் தூரமாகுவான், ஷைத்தான் தூரமாகுவான் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரிந்த இந்த யாருடைய ஹதீஸ், நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் உடைய ஹதீஸ் ஒன்று படிச்சுக்கிறேன் தானே, மஸ்ஜிதுல் அக்ஸால அவர் ஒரு உரை நிகழ்த்தினார், அந்த ஹதீஸ் படிச்சுக்கிறேன் தானே, ஞாபகம் தான். நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் 5 விஷயங்களை மஸ்ஜிதுல் அக்ஸால மக்களுக்கு உரை நிகழ்த்தினார் என்று. அதில் ஒரு விஷயம் வரும், திக்ரை பற்றி அவர் சொல்லும் போது என்ன சொல்லுவாருண்டா, திக்ர் என்பது ஒரு பாதுகாப்பான கோட்டையை போன்றது, திக்ர் என்பது ஒரு பாதுகாப்பான கோட்டையை போன்றது, எதிரிகள் என்ன செய்ய முடியாது, நுழைய முடியாது.
அப்போ திக்ர் என்பது என்ன செய்யும், ஷைத்தான உள்ளத்தை ஆதிக்கம் செலுத்த முடியாது என்பதை நாங்கள் அந்த ஹதீஸ் மூலமாக புரிந்து கொள்ளலாம். அப்படின்னா அந்த அடிப்படையில் ஒரு மறதி என்று வருகின்ற போது என்ன செய்யறது, அல்லாஹ்வை நினைவு கூறுறது. இப்போ நீங்கள் சொன்னீங்க என்ன, சலவாத்து சொல்றது. என்ன சொல்றது, சலவாத்து சிலவங்க சொல்றாங்க அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுன்னு சொல்லுவாங்க. அல்லாஹும்ம ஸல்லி குல் அல்லாஹும்ம ஸல்லி முஹம்மதுன்னு சொல்லுவார்கள். ஆனால் அது சம்பந்தம் ஹதீஸில் எதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பந்தம் ஒரு ஹதீஸ் ஒன்று வருகிறது, ஆனால் ஒரு பலவீனமான செய்தி. அந்த செய்தியை பார்த்தீங்கன்னா எப்படி வருது என்றால், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, இதா நசீதும் ஷைஅன், நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்தால், ஃபஸல்லு அலைய, நீங்கள் என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், ததுகுருஹு இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நான் அது நீங்கள் உங்கள் நினைவுக்கு வரும் என்று வரக்கூடிய இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது ஒரு பலவீனமான செய்தி. இதில் வரக்கூடிய அறிவிப்பாளர்களில் அதாவது உபைதுல்லா இப்னு அப்துல்லா என்று ஒருத்தரை பற்றி இமாம் புகாரி அவர் நிராகரிக்கப்பட இன்னொரு அறிவிப்பாளர் வரக்கூடியவரை விமர்சிக்கப்பட்ட காரணத்தால் இந்த செய்தி என்ன செய்கிறது, ஆதாரமாக கொள்ள முடியாது. ஸலவாத்துக்கு வேறு வேறு சிறப்புகள் இருக்கிறது. சரி, இப்போ அடுத்ததாக நாங்கள் சுருக்கமாக சில விஷயங்களை சொல்லி முடித்துக்கொள்வோம். இப்போ ஒரு என்ன செய்து, ரசூலுல்லாஹ் ஒட்டகம் ஒரு தடவை இடறிய போது அந்த ரசூலுல்லாஹ் இருந்த சஹாபி என்ன சொன்னார், ஷைத்தான் நாசத்தை தழுவட்டும் என்றுதானே சொன்னார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி நீங்க சொல்றதால் என்ன நடக்கும், ஷைத்தான் ஒரு வீட்டை போன்று பெரிதாகி அவன் என்ன செய்வான், அவன் கர்வம் தான் கொள்வான். ஆனா நீங்க என்ன சொல்லணும், அப்ப பிஸ்மில்லா, என்ன சொல்லணும், பிஸ்மில்லா என்று நீங்கள் சொல்லியிருந்தால் ஷைத்தான் என்ன செய்து ஒரு ஈயை போன்று என்ன செஞ்சிருவான், அவன் சிறுமை அடைந்து இழிவடைந்து விடுவான் என்ற செய்தி அபூதாவுதுல வருது. இப்படியான சந்தர்ப்பங்கள்ல பிஸ்மில்லான்னு சொல்வது. இப்போ அன்று ஒட்டகம் என்பது வாகனமாக இருந்துச்சு. இப்போ இன்றைக்கு நாங்கள் பயன்படுத்துகிற வாகனங்கள் ஏதாவது பிரச்சனை வரும்போதும் நாங்கள் என்ன செய்வது, பிஸ்மில்லான்னு என்ன செய்வது, சொல்வது என்பதை நாம் இந்த செய்தியினூடாக நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களை, இந்த தலைப்பில் இன்னும் 2 செய்திகள் இருக்கின்றன, அதோடு முடித்துக்கொள்வோம். அதாவது இப்போ நாம் ஒருவரை அல்லாஹ்வுக்காக நேசிக்கும் போது என்ன சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹ் ஒரு மனிதர் வாரார், யார் ரசூலல்லாஹ், நான் அப்போ ஒரு மனிதர் அவங்கள கடந்து போகும்போது சொல்றார், அல்லாஹ்வுடைய ரசூல் தூதர்கிட்ட, யார் ரசூலுல்லாஹ், இவரை நான் நேசிக்கிறேன். இப்போ நபி அவங்க சொல்றாங்க, நீங்கள் அவருக்கு சொன்னீங்களா, அவருக்கு நீங்கள் சொல்லுங்க. அதை எப்படி சொல்லுவோம் நாங்கள் என்றால், இன்னி உஹிப்புக ஃபில்லா, எப்படி வருது ஹதீஸ்ல, அவர் சொல்றார், இன்னி உஹிப்புக ஃபில்லா, நான் அல்லாஹ்வுக்காக உங்களை நேசிக்கிறேன், இன்னி உஹிப்புக ஃபில்லா என்று சொல்றது. அதற்கு அவர் எப்படி பதில் சொல்வாரு, அஹப்பகல்லதி அஹ்பப்தனி லஹு, அஹப்பகல்லதி அஹ்பப்தனி லஹு. எனவே நீங்க எதற்காக என்னை நேசித்தீங்களோ அதற்காக அல்லாஹ் உங்களை நேசிப்பானாக. அஹப்பக்கல்லாஹு அல்லதி அஹ்பப்தனி லஹு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி வருது, அஹப்பகல்லதி அஹ்பப்தனி லஹு என்று அதற்கு பதில் சொல்வது. இது அபூதாவுதுல 5125 வருது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக இப்போ நாம் ஒரு சகோதரரை புகழ்கிற விஷயம் இருக்கே, புகழ்கிற விஷயம், அதுவும் அவர் முகத்து முன்னால் புகழ்றது என்பது மார்க்கம் என்ன செய்யுது, ஒரு தடுத்த ஒரு விஷயம் தான். என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முறை அப்படி ஒருவர் புகழ்ந்தவுடன் நீங்கள் அவரது கழுத்தை நீங்கள் என்ன செய்ய துண்டித்து விட்டீர்கள் என்ற வார்த்தை ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறான். இல்லைங்களா, அது என்ன செஞ்சிடும், அவரை அப்படியான ஒரு நிலைமைக்கு தள்ளிவிடும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது நீங்கள் ஒரு விஷயத்துல நீங்க புகழ்ந்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலை உருவாகுது. அப்படி ஒரு நிலை உருவாகிறது என்று சொன்னால், அதாவது நீங்கள் சொல்ல வேண்டியது, அஹ்சிபு ஃபுலானன் வல்லாஹு ஹசீபுஹு வலா உஸக்கி அலல்லாஹி அஹதா அஹ்சிபுஹு கதா வ கதா இன் கான யஅலமு ذلك மின்ஹு. அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் நீங்கள் இப்படித்தான் சொல்ல வேண்டும். எப்படி என்றால், அதாவது அவர் விஷயத்தில் நான் என்ன செய்கிறேன், அவரை நல்லவராக கருதுகிறேன் என்ற மாதிரியும், இல்லைங்களா, அல்லாஹ் தான் அவரை பற்றி கணக்கு கேட்பவன், அல்லாஹ்விடம் தான் அவரது கணக்கு இருக்கிறது, நான் என்ன செய்ய மாட்டேன், ஒருவரையும் இந்த விஷயத்தில், அதாவது அல்லாஹ்வை கடந்து அல்லாஹ்வை தாண்டி நான் ஒருவரை என்ன செய்ய மாட்டேன், ஒருவரை நான் தூய்மைப்படுத்த மாட்டேன். இல்லைங்க, அவன் சொல்றது, அல்லாஹ்வை முந்திக் கொண்டு நான் யாரையும் என்ன செய்ய மாட்டேன், தூய்மையானவர் என்று கூற மாட்டேன், நான் அவரை நல்லவராக கருதுகிறேன் என்ற அப்படி வார்த்தைகளை மிக மிக பேணுதலாக பயன்படுத்துகிறாங்க சொல்லலாம். அப்படித்தான் நீங்கள் சொல்ல வேணும். பாருங்கள், இவ்வளோ ஒரு பேணுதலான ஒரு இடம் முடியுது. இன்றைக்கு நிறைய பேரை பார்த்தீங்கன்னா
அதெல்லாம் சர்வசாதாரணமாயிடுச்சு. ஒருத்தரை புகழுக்காக செய்கிறதும், அடுத்தவங்களோட புகழை எதிர்பார்க்குறதும், அடுத்தவங்களை என்ன செய்கிறது, அவரை எப்படியாவது கொஞ்சம் புகழை உச்சி கொண்டு போகிறது, இப்படியெல்லாம் பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் எவ்வளோ ஒரு பேணுதலான ஒரு விஷயம். கொஞ்சம் நீங்கள் இந்த ஹதீஸில் வந்து புகாரியில் இது 2662 வரக்கூடிய செய்தி, அபூ பக்ரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. எனவே நாம் இந்த செய்தியோடு இன்றைய வகுப்பை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். அப்போ நாம் இன்று உங்களோட கேள்வியை நீங்கள் கேளுங்க. அதாவது எங்களோட அந்த துவாவை பொறுத்தவரையில், அதாவது இதுலேயும் வருது, ஹிஸ்னுல் முஸ்லிம்லேயும் இந்த துவா வருது பிரார்த்தனை பேரில். அஹ்சிபு ஃபுலானன் வல்லாஹு ஹசீபுஹு வலா உஸக்கி அலல்லாஹி அஹதா அஹ்சிபுஹு கதா வ கதா இன்கான யஅலமு ذلك மின்ஹுன்றது நாங்கள் சொல்ல தேவையில்லை. அவரை பற்றி நீங்கள் அறிந்திருந்தா அந்த அறிந்த விஷயத்தில் இவ்வாறு சொல்கிறது. இந்த அளவோட அஹ்சிபு ஃபுலானன் வல்லாஹு ஹசீபுஹு வலா உஸக்கி அலல்லாஹி அஹதா அஹ்சிபுஹு கதா வ கதா. இல்லைங்களா? இப்படிலாம் அவர் விஷயத்தில் எண்ணுகிறேன் என்ற அளவோட போதுமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு முறையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தராங்க. எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, இப்போ நாங்கள் பார்க்குறோம் சில செய்திகளில் வருது, அதபுல் முஃப்ரத் போன்ற நூட்களில் வருகிறது, சில சஹாபாக்கள் இப்படி சொல்லுவாங்கன்னு வருது. இப்படி யாராவது புகழ்ந்தா என்ன சொல்லுவாங்களாம்? அல்லாஹும்ம லா துஆஹிதுனி மிம்மா யகூலூன், அல்லாஹும்ம லா துஆஹிதுனி மிம்மா யகூலூன். அதாவது அவர்கள் என் விஷயத்தில் சொல்லக்கூடிய இந்த புகழுடைய வார்த்தைகள் விஷயம் என்னை பிடித்து விடாதே, என்னை பிடித்து விடாதே. இல்லைங்களா? அதே மாதிரி வஃபிர்லி மிம்மா யகூலூன், அவர்கள் சொல்கிற விஷயத்தில் என்னை மன்னித்து விடுவாயாக. இல்லைங்களா? என்னை மன்னித்து விடுவாயாக என்ற மாதிரியான வார்த்தைகளும் இருக்கின்றன. அவ்வளோ ஒரு பேணுதல் இதில் பேணப்பட வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களை, இன்றைய வகுப்பில் நாம் அதாவது சில சந்தர்ப்பங்களில் கூற வேண்டிய சில வார்த்தைகளை நாம் கற்றுக்கொண்டோம். இத்தோடு இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறோம். وآخر دعوانا الحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته.